யாருப்பா அது பிச்சைக்காரன் புள்ள முடியுது? நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை, நீ தான் பைத்தியக்காரன். நீ யாரு? நான் இந்த வீடை வாங்க வந்தேன், இப்போதான் ரீசெண்டாக வாங்க பார்த்து உள்ளே போய் பார்ப்போம். சரி ஒரு நிமிஷம். உன் பேர் தான் கூகுளா? என் பேர் கௌரவ். சரி உங்கள் வேலையை போய் பாருங்க. சரி. நீ யாரு? நான் தான் கூகுள், இந்த வீட்டோட ஓனர். நான் சமீபத்தில் தான் இந்த வீட்டை வாங்கிட்டேன். நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேர் கூகுள். நான் தான் இந்த வீட்டோட புரோக்கர். நான் தான் அதை வாங்க கூப்பிட்டுருந்தேன். ஓ அப்படியா? சாரி, என்னை மன்னிச்சிரு. சரி, பெரிய மாரி ஒருத்தன் வந்தானே, அவன் யாரு? என்னது? யாரு சார்? இங்க வாங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஆன்லைனில் புக் பண்ண வீடு. ஆமாம், நீங்கள் யார்? என் பேர் தான் கூகுள். நான் இந்த வீட்டை புரோக்கர் மூலியமாக வாங்கியிருக்கேன். நான் இந்த வீட்டை ஆன்லைன் மூலியமாக வாங்கியிருக்கேங்க. நான் மரியாதையாக என் வீட்டை விட்டு வெளில போ. அப்படிக்கா போய் விளையாடுங்க. இவன் தான் அந்த திருடனா? உன்கிட்ட தான் அந்த வீட்டை பேசி வாங்கினேன். வெளியே பொட்டேட்டோ, எனக்குன்னு ஒரு பங்கு இருக்காண்டா. ஹலோ, அப்படா டொமேட்டோ, என் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குடா. மச்சான், நம்மள்ட்ட என் வீடை பறிக்க பார்க்குறான்டா. காசு கொடுத்து ஆணைவாங்கன்னா அசட்டத்தை நவுட்டு போயிடுவேன். கொண்டி வழியாடா கௌரவ. நான் இருக்க வரைக்கும் என் ஃப்ரெண்டை தாண்டி தொர்றா பார்ப்போம். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தொட முடியாதுடா. இங்க இந்த ஆளை காணோம். வேணாம்பா, ஹெல்ப்பே வேணாம்பா. நான் வேணா ரூம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. ஓகே. அம்மா ஜாங் வேற எல்லாரையும் போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமா, என்ன பற்றி பேசிருக்கீங்க? நீ சரியான டைம்ல தான் வந்திருக்க. நாங்க இந்த வீடை பிரிக்கிறத பத்தி பேசிட்டு. அப்படியா? நான் மேலே இருக்க ரூம் எடுத்துக்கிறேன். சரியா? சரி, ஓகே. நான் அந்த கீழ் ரூம் எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த ரூம் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த ரூமா? அந்த ஸ்டோர் ரூம் ஆச்சு. நம்ம ஸ்டோர் ரூமா வச்சுக்கலாம். சரியா? ஓகே. சரி, நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டேன். அது மட்டும் பர்மிஷன் பண்ணுங்க. சரிப்பா, போயிட்டு வா.
குச்சி மட்டும் இங்க இருக்கு. சரி, நமக்கு எதுக்கு? நம்ம வேலையை பார்ப்போம். உய். ஹலோ மிஸ்டர் கூகுள் சார், கொஞ்சம் வெளில வாங்க சீக்கிரம். சார் கொஞ்சம் வெளில வாங்க சார், இம்பார்ட்டன்ட் மேட்ரு உங்கள்கிட்ட பேசணும். சார் நீங்களா? வாங்க சார், சொல்லுங்க சார், வெளில போய் பேசுவோம். சரி, என்ன விஷயம் சார்? இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பேய் மாதிரி வேஷம் போட்டு பயன்படல என்ன ஆசை சார். சார் நான்லாம் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை சார். என்ன சந்தேகப்படுறீங்களா? ஆமாம், நீங்கள் தான் சார் என் வீட்டில் பவர் கட் பண்ணி பயன்படுறீங்க. சார் எதுக்கு சார் இப்போ தேவையில்லாம என் மேலே சந்தேகப்படுறீங்க? நான் அப்படி பண்ணவே மாட்டேன். நான் ரொம்ப நல்லவன் சார். இப்படிலாம் போய் சொன்னீங்கன்னா நம்புவேனா? இந்த உலகத்தில் பேயும் இல்லை ஒரு பிசாசு இல்லை. நீங்கள் ஏமாத்துறீங்க, என்னை வீட்டை விட்டு அனுப்ப பார்க்குறீங்களா? நானும் இங்கே சமமான காசு கொடுக்குறேன். நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு, ஷேர் பண்ணி வாழலாம். சார் நான் ஒத்துக்கிட்டேன், நீங்கள் தான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். அப்படியா? அன்னைக்கு நான் என்ன பார்த்தேன்னு உங்களுக்கு காமிச்சேன், நீங்களே பயந்துருவீங்க. என்ன என்ன பண்ணுங்க? நான் அன்னைக்கு நைட்டு திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கிச்சனில் ஒரு உருவத்தை பார்த்தேன். அந்த உருவம் வந்து வேஷம் போட்ட மாதிரி தான் இருந்தது. சார் அதெல்லாம் உங்களோட கற்பனை. நீங்களே வந்து ஏதாவது கலப்பிடாதீங்க. நான் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை சார். அப்படியா? வேலையை பாருங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு அந்த பெய்ய காமிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த வீட்டை விட்டே போயிடுறேன் சார். அப்படியா? நீங்க அந்த வீட்டை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சரி. யாரா மிக பவுடர் அடிச்சுடா? என்னடா மைதானம் கொட்டிச்சா இல்லையா? சார் நீங்க என்ன சார் இந்த செட்டப்லாம் பண்ணீங்க? நீங்களே சொல்லுங்க. சார் இவன் யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்போ நீ யாரா? நீ பாட்டுங்கடா. இந்த வீடை சண்டை போட்டு பிரிக்க முடியாம
பெய்ய காமிச்சு பயமுத்தி என்ன இது பண்றீங்களா? சரி இல்லடா டேய் மச்சான், நான் உண்மையிலே பார்த்தேன்டா பைய. நான் எப்படி நம்புறது? நான் உன்னை கூட்டு போய் அவங்களை காமிக்கிறேன் வா. இல்லன்னா வெய்ய நான் ஏத்தமா பண்ணுவேன். என்ன பண்ணுவ? இந்த மொத்த வீடு எனக்கு தான் சொந்தம். சரி வா நீ வா. சரி நான் வரேன். வாங்க. இங்கடா பெய்ய குட்டி சத்தம் பெரிய சத்தம் பார்ப்போம். இங்க அந்த பெய்ய இங்க அந்த பெய்ய இந்த இடத்துல நான் போய் அடிச்சு தோய்ச்சிங்கன்னா நான் தூக்கி போட்டு வச்சிருக்கேன். வெயிட் அம்மா வரேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லு? இந்த இடத்துல தான் எங்களை போய் அடிச்சு தூக்கி போட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. நான் அங்கதான் படுத்துங்க. அந்த பேய் முடிஞ்ச என்ன பண்ணிருச்சு? அப்ப இங்க அந்த பெய்ய பாய். நான் இந்த வீட்டை சுத்தி பார்க்கணும். என் கூட வா. வீடு தான் நீங்க வரல? எங்க வீட்டுல எல்லாம் வர மாட்டோம், பயமா இருக்கு. என்னடா இங்கடா அந்த பெரிய தம்பி யாருடா நீ? வேற யாரா இது? குட்டிச்சாதான் இவா தம்பி உன் மேல ஏதாச்சும் பைதமா பட்டிருச்சா? இப்படி இருக்க என்ன உரும்பிக்கிட்டு இருக்க? இரு இன்னும் குறையுது மேக்கப் வீட்டு பெயிண்ட் கொட்டி வச்சிருக்காங்க. இப்போ இவன் தான் பெய்ய. என்னாச்சு என்னாச்சு? பெய்ய இருக்கு. என்ன பார்த்த அப்படி சந்திரி அப்படி என்ன பார்த்தடா? எனக்கு இங்க இருக்க பயம், நான் ஓடிடுறேன். எனக்கு தண்ணியா இருக்க பயமா இருக்கு. நான் ஓடுறேன். ஏய் என்னாச்சு? மேல வந்தோம், அதுக்கப்புறம் நீ தானே அங்க இருந்த, அதுக்கப்புறம் வந்தோம், ஒருத்தனை பார்த்தோம். நம்ம பேய பார்த்தோம்டா. பெய்ய பார்த்தோம். என்னடா எந்திரிங்கடா டேய். கௌரவ் சி கூகுள் 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 எந்திரிங்க. உங்க பேர் கூகுள் தானே? எந்திரிங்க கூகுள் சார். எந்திரிங்க கூகுள் எந்திரா. எந்திரிங்க கூகுள். உங்க பேர் கூகுள் என்னது இப்போ? பசங்க வீட்டோட கமல். வெயிட் வெயிட். கௌரவ்
ஞாபகம் இருக்கா நான் ஒரு வருஷத்துக்கு முன்ன என்ன பண்ணேன் என்ன பண்ண நான் வந்து இது பேய் ஓட்ட ஸ்பெஷலிஸ்டா நம்புற மாதிரியே தெரியலடா உண்மையில நான் PhD கூட வாங்கியிருக்கேன் மாதிரி தெரியலடா சரி wait பண்ணு. என்ன முடிஞ்சிருக்கு இந்த பேயை வர வச்சு நம்ம இந்த பேய்க்கு என்னன்னு கேட்கணும் இல்லைன்னா இந்த வீட்டை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது Green, maestri, potato, tomato, cool. யாரு நீ? யாரு? சொல்லு யாரு நீ? இந்த வீட்டோட ஓனர் அந்த கார்டனர் என்ன கொன்னுட்டான் என்னது? அந்த கார்டனர் அவன் என்ன பண்ணவனே? நான் பணக்காரனா என் மேல இருந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் என்ன கொன்னுட்டான் நீ நம்புற மாதிரியா இருக்கு? உண்மையிலேதான் கொன்னேன் வர ஒரு குச்சி எடுத்துட்டு வா. இந்த குச்சி மேல சத்தியம் பண்ணு. அவன் சொல்றவன் அவன் தான் உன்னை கொன்னானா ஒரு வாரம் வெயிட் பண்ணு அவனே வருவான் அவனே உண்மையை ஒத்து வைக்கிறான் அதுக்கப்புறம் ஆசையா அவன் தீர்த்துரு சத்தியம் ஓகே போ அப்படி அப்புறம் தோட்டக்காரா ஒரு வாரம் ட்ரிப் எப்படி போச்சு நல்லா தான் போச்சு சரி ஓகே அது இருக்கட்டும் உங்களை பார்க்க வரா